புதிய ஏற்பாட்டில் சில பேர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாதனால அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க. அதுல முதலாவது நான் பார்க்கறது, இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு ஐஸ்வர்யவான் வரான். அவருடைய ஆஸ்தியெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க மனது இல்லாதனால அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்திருக்கும். ஒருவேளை பின்னாடி ஒருவேளை சீஷனா கூட கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்துட்டான். அடுத்தபடியாக அனனியா சப்பேரியா, ஆதி திருச்சபை காலகட்டத்துல அவர்களுடைய ஆஸ்திகளை வித்து எல்லாருமே தேவாலயத்தை கொடுத்தாங்க. ஆனா இவங்க அந்த பணத்தை கொடுக்காம அதை திருடி கொண்டாங்க. ஒருவேளை அந்த பணத்தை எல்லாமே கொடுத்திருந்தாங்கன்னா ஆதி திருச்சபையில ஒரு அழியாத குடும்பமாய் ஒரு பேரா அவங்க இருந்திருப்பாங்க நம்புகிறேன். சோ இவங்க எல்லாம் தான் வாய்ப்புகள் கிடைத்தும் அதை சரியாய் பயன்படுத்தாமல் செய்த தவறுகள்னால இழந்து போனவர்கள். நிச்சயமா இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாருக்குமே வாய்ப்பை கொடுக்குறாரு. நம்மளுடைய குறைகளினால அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறோம். நிச்சயமா அதன்படி இல்லாதபடிக்கு இது ஒரு நமக்கு எடுத்துக்காட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.